நாங்கள் புதுசாக ஒரு யூடியூப் ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் பாருங்கள், நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் நல்லா இருந்தால் ஏற்றுக்குங்க. எங்களையும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் யூடியூப்பை எல்லோரும் பொதுமக்கள் பார்த்து ரசிங்க. வணக்கம் மக்களே. இப்போ நான் சொல்கிறது என்னன்னா, எங்கள் தாத்தா சின்ன வயசில் ஒரு கதை சொன்னார். என்ன கதைன்னா, ஒரு வேடன் காட்டுக்குள்ளே ரொம்ப நாளாக குடியிருந்தான். அங்கே அவனுக்கு தேவையான உணவுகள் போதவில்லை. அப்போ அவன் என்ன முடிவெடுத்தானா, அந்த காட்டுக்குள் திரியும் பறவைகள் வனவிலங்குகளை வேட்டையாடி உணவு கொண்டு வாழ்ந்து வந்தானான். சிறிது காலம் ஓடிக்கொண்டிருக்கும்போது குழந்தை குட்டிகள் எல்லாவற்றுடன் நலமாக வாழ்ந்து கொண்டிருந்தான். அப்படி அவன் வேட்டையாடி தின்ன பறவைகள் பலவித அழிஞ்சி கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து விட்டது. இது அன்றைய காலகட்டம். பின்பு நாடு முன்னேற்றம் அடைந்து அவன் சிறிது பறவைகளை அழித்து காட்டை விட்டு விட்டான். ஆனால் இன்று சில மனிதர்கள் காட்டையும் அழிக்கிறார்கள், விவசாயத்தையும் அழிக்கிறார்கள், பொதுமக்கள் வாழ்க்கையும் அழிக்கிறார்கள், நாட்டையும் சீரழிக்கிறார்கள். அவன் ஒரு வேடன் செய்த தவறை விட இன்று நாட்டில் தெரியும் பெரிய பெரிய மனிதர்கள் செய்யும் தவறுகள் மிக கொடுமையானது. இதில் பல மாணவர்கள் மாணவிகள் இதில் கெட்டு சீர்குலைகிறார்கள். அதனால் படிக்கும் மாணவர்களுக்காக நான் சொல்வது என்ன, வாழ்க்கையின் நிலை என்ன, நம் செயலின் நிலை என்ன, அதில் ஒழுங்கு எவ்வளவு முக்கியம். அந்த ஒழுக்கமே நம் வாழ்க்கையில் பின் பெயர் சொல்லும். இதை மாணவர்களும் மனிதர்களும் நம்மளை மாதிரி சராசரி நடுத்தர குடும்பங்களும் உணர்ந்து வாழ வேண்டும். தீய பழக்கங்களும் தீய செயல்களையும் குறைத்து கொள்ள வேண்டும். நம்மளால் முடிந்தவரை 4 பேர்த்துக்கு நல்ல உதவிகள் செய்திட வேண்டும். முடியாதவர்களுக்கு வயதானவருக்கு நம் கை கொடுத்து கை தூக்கி விட வேண்டும். வாழ்க்கையின் முன்னேற்ற பாதையை நாம் நடத்தி செல்ல வேண்டும். நம்மளும் நல்வழி செல்ல வேண்டும். ஹாய், ஷேர் பண்ணுங்கள்.